இன்றைய தியானம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. யோவான் 6:68. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த யோவான் 6ஆம் அதிகாரம் 71 வசனங்களும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை குறித்து, இரத்தத்தை குறித்து, அதை புசிக்கிறவர்களை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நித்திய ஜீவனை யார் யாரெல்லாம் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை குறித்து பேசுகிறதே நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, 59ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில் உள்ள ஜெபாலயத்திலே உபதேசம் பண்றார். அப்போ அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வர்றார். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். யாருங்க? அவருடைய சீஷரில் கூட அநேகர் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, நித்திய ஜீவ வசனங்கள் யாரிடத்தில் உண்டு? அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் உண்டு. அவருடைய உபதேசம் கடினமானதாய் இருந்தாலும் கூட அந்த உபதேசத்தை கேட்ட அவருடைய 12 பேரும் சீஷர்களும் உண்மையாகவே பிரியமான யூதாசை தவிர மற்ற எல்லாருமே கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து அவரோடு கூட வாழ்ந்ததனுடைய மேன்மையை அனுபவித்து அவங்க மரிச்சாங்க, இரத்த சாட்சியாயின்னு நம்ம பார்க்குறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, தகப்பனே, சகோதரி, சகோதரியே, நாமும் கூட இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகள், உபதேசங்கள் எல்லாம் கடினமாக இருந்தால் கூட அவரை விட்டு தூரம் போயிடாதபடிக்கு ஆசாப் சொல்கிறார் பாருங்க. 73ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தில் அந்த வார்த்தையை நம்ம உறுதியாக பற்றி பிடிச்சிக்கிட்டு அறிக்கை செய்வோமானால் அவரோடு சஞ்சரிக்கவும், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும், அவரிலே மகிழவும் நமக்கு உதவி செய்வார். ஆசாப் என்ன சொல்கிறாரு? பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் இதே அறிக்கை இருக்கணும். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. இந்த வார்த்தையை அடிக்கடி உச்சரிப்போம் பிரியமானவர்களே. யோவான் 6:40 இயேசு சொல்றார், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்கிறார். குமாரனை கண்டு, 2வது அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவான். அவனை தான் கடைசி நாளில் எழுப்பவும் முடியும். இதுதான் என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தம் என்று சொல்லுகிறார். நித்திய ஜீவ வசனங்களை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து கொண்டிருக்கிற தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, அவருடைய நித்திய ஜீவ வசனங்களை விசுவாசிக்கிற நாம் அவருடைய நித்திய ஜீவனை அடைந்து கொள்வோம். கடைசி நாளில் கர்த்தர் நான் அவனை எழுப்புவேன்னு சொன்னார் பாருங்க, நம்மளையும் கர்த்தர் நிச்சயமாக எழுப்புவார். 63ஆம் வசனம் இதே யோவான் 6
ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் அது ஆவியாய் இருக்கிறது, அது ஜீவனாய் இருக்கிறது. இந்த நித்திய ஜீவ வசனங்களை விசுவாசிக்கிற நாம், அதை தியானிக்கிற நாம், அதை கை கொள்ளுகிற நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுவோம். விசுவாசிக்கிறீங்களா? அவரை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், அவரில் நிலைச்சிருக்கணும். அதனால தான் யோவான் நிருபத்தில் எழுதும்பொழுது 1 யோவான் 5:11-13 வரை உள்ள வசனத்தில் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன்னு சொல்றார். ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவ வசனத்தை தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்க, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள எனக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருக்கு கிருபை தாரும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். யோவான் 6:68 பேதுரு சொன்ன வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானித்திருக்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் யாரிடத்தில் போவோம் அப்பா? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் மட்டும் உண்டு அப்பா. பரலோகத்திலே உண்மை இல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? பூலோகத்திலே உண்மை தவிர வேறே விருப்பம் இல்லை என்று ஆசாப் சொன்னது போல நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நித்திய ஜீவனை அடையும் பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. ரட்சிப்பையும் தாரும் ஆண்டவரே. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும் பாக்கியத்தையும் தாரும் ஆண்டவரே. அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் உயிர் மீட்சியை கட்டளையிடும் அப்பா. தகப்பனே, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று நாங்கள் வாசித்தோமே. தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி வாசித்தோமே. எங்கள் குடும்பங்களிலே அநேகர் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்காமல் இருக்கிறாங்க, இயேசுவை விசுவாசிக்காமல் இருக்கிறாங்க. குமாரனை உடைய பிள்ளைகளாய் அல்ல ஆண்டவரே, குமாரன் இல்லாதவர்களாய் இருக்கிறாங்கப்பா. அவர்களுக்காக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். அவர்களுக்குள்ளும் நீர் நித்திய ஜீவனை கட்டளையிடத்தக்கதாக அவர்களை ரட்சியும் நாதா என்று கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.